அனைவருக்கும் வணக்கம். திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளால தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா திமுகவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தலைமைகளுக்கிடையவே பல சண்டைகள் போயிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் கனிமொழியை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி சபரீசன் முழு மூச்சில் களமிறங்கியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் பல அணிகள் இருக்கும். ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி இருக்கும். என்னுடைய விசுவாசம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் இருப்பாங்க, சில எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி உதயநிதி அவர்கள், நாங்கள்லாம் உதயநிதியுடைய டீம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற மாதிரி இளைஞர் அணியினுடைய பின்னணியில் பல எம்எல்ஏக்கள் பல அமைச்சர்கள் இருப்பாங்க. அன்பில் மகேஷ் போன்ற நபர்கள்லாம் அந்த கேட்டகரியில் வர்றவங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களினுடைய அணி, நாங்கள் உதயநிதிக்கு பதிலாக கனிமொழி அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு திமுக அடுத்த தலைமையாக நாங்கள் ஒரு அறிவுமிக்க ஆற்றல் மிக்க ஒரு பெண்மணியை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கனிமொழி அவர்களுக்கு ஒரு லாபி இருக்கும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி திரை மறைவில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக, ஒரு ஷேடோ சிஎம்மாக பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் இருப்பார். ஸோ அவருக்கு பல்வேறு இடங்களில் பவர் சென்டர்கள் இருக்கும். அவருக்கும் சில ஆதரவாளர்கள் உள்ளே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட பல பவர் சென்டரில் உள்ள திமுகவில் அவ்வப்போது மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சமீபத்தில் நடந்த ஒன்று தான் கனிமொழியினுடைய இருப்பையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, தென்மண்டலத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக கனிமொழி அவர்களை திமுக தலைமை நிர்ணயிக்குது. ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு எடுக்கிறாரு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாதிரியான மாவட்டங்களில் உள்ள 22 தொகுதிகள் கனிமொழியினுடைய பொறுப்பு. இதெல்லாத்தையுமே வென்று கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடறாரு. சொல்லப்போனால் கனிமொழி அவர்கள்கிட்ட நிறைய பொறுப்புகள் ஸ்டாலின் அவர்கள் ஒப்படைப்பார். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த குழுவுக்கும் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான் தலைமை. அப்போ அதெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணி போன தடவை என்ன சொன்னோம், இந்த தடவை நம்ம செஞ்சோமா இல்லையா, திருப்பி நம்ம என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய வேலை அதை கனிமொழி அவர்கள்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லையும் கனிமொழி அவர்களே ஒரு தேர்தல் பொறுப்பாளராக போட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு அமைச்சருக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் ஆகாமல் இருக்கும். அது ஒரு சிறந்த உதாரணமாக நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே இருந்து நமக்கு சபாநாயகர் வரைக்கும் போன அப்பாவு அவர்களுக்கும் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கிரகாம்பல் அவர்களுக்குமே ஒரு பெரிய சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு. அதையும் பேசி பஞ்சாயத்து பண்ணி 2 பேருக்கும் இடையில சுமூகமான போக்கை இப்போ கொண்டு வந்திருக்கிறது கனிமொழி அவர்கள் தான். ஸோ இப்படி உட்கட்சி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய வேலை. அது திமுகவில் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த கட்சி ஆஃபீஸில் இதை பற்றி எங்கள் பஞ்சாயத்தை பற்றி பேசுறதுக்கு தான் அவர்கள் கட்சி கூட்டத்துக்கே போவாங்க. ஸோ தேர்தல் பணிகள் அப்படிங்கிற ரெண்டாவது, முதல்ல பிரச்சனை தீர்த்து வைங்க அப்படின்னு தான் போய் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 22 தொகுதிகளில் உள்ள அத்தனை பூத் மெம்பர்ஸையும் மீட் பண்ணி வாக்குச்சாவடி முகவர்கள்லாம் சந்தித்து அவர்கள்ட்ட கலந்துரையாடல் பண்ணி எல்லாரையுமே நேரில் போய் பார்த்து ஒரு டீமை ஒரு களத்தை செட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சூழலில் 2 நாளாக சபரீசன் அவர்கள் தூத்துக்குடியில் ஸ்டே பண்ணியிருக்காரு. திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்கிறார். இதை கேட்கும்போது கனிமொழி அவர்களுக்கு எப்படி இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ நாள் வேலை பார்த்து நான் ஒரு டீம் செட் பண்ணியிருக்கேன், நான் ஒரு வியூகத்தில் போயிட்டுருக்கேன், திடீர்னு எதுக்கு மேலே இருந்து சபரீசன் அவர்கள் உள்ளே தூத்துக்குடியிலே தங்கியிருந்து கனிமொழி அவர்களோட நாலேஜ் இல்லாமல் கனிமொழி அவர்களுக்கு அவர் கூட சேர்த்துக்காம தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா சில பொறுப்பாளர் சந்திக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா தலையிடுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த தென் மாவட்ட அரசியலில் தலையிடுறதுனால கனிமொழி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு காணப்படுவதாக செய்தி. கனிமொழி அவர்களுக்கு இங்கே மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏற்கனவே டிஆர் பாலு அவர்கள் நாடாளுமன்றத்தில் திமுக சார்பில் என்னுடைய கைகள் தான் ஓங்கணும், குரல் தான் ஒலிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு லாபி பண்ணுவார். அதுலேயும் கனிமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி மறைக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததா உதயநிதியை ஒரு அடுத்த முடிசூடா மன்னனாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே கனிமொழி அவர்கள் அப்படியே ஓரங்கட்டுவாங்க. இளைஞரணி தலைவராக உதயநிதி அவர்களை கொண்டு ஸ்டாலின் பயணித்த பாதையிலேயே அவரை கொண்டு போவாங்க. கனிமொழி அவர்களை அப்படியே ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல இடங்களில் ஓரம் கட்டப்பட்ட கனிமொழி அவர்கள் இன்றைக்கு தென் மாவட்டங்களினுடைய அந்த பொறுப்பாளர் பதவியிலையுமே அவருடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது தான் இன்னைக்கு திமுகவில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்தும் சரி தமிழக அரசியலிருந்தும் சரி ஓரங்கட்டுறதுக்கு தேவையான அனைத்து வேலையும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரிய வர்ற விஷயம். சரி, இப்போ இது திமுக இவ்வளோ பெரிய சிக்கல் உட்கட்சியிலேயே போயிட்டு இருக்கா, கூட்டணி கட்சிகளாவது ஒழுங்காக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அதுவுமே இல்லை. இந்த முறை ஸ்டாலின் அவர்களுக்கு மத்தளத்திற்கு 2 பக்கத்தில் எப்படி அடிவிழுமோ அது மாதிரி எனக்கும் அடிவிழுன்னு பேசுவார் இல்லையா, அது உண்மைதான் போல. ஏன்னா தேர்தல் கிட்ட நெருங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் ஒவ்வொரு பஞ்சாயத்தை புதுசாக கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லாமே சும்மாவே போயிட்டு இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சம்பந்தமே இல்லாமல் உள்ள திமுகவில் பல குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் ஒன்றாக உட்காந்து பேசினாங்கன்னா எல்லாம் சரியாயிரும், பிரச்சனையெல்லாம் முடிச்சுப்பாங்க, அவர் கூட்டணி வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார். அதற்கு விசிகா தரப்பில் செல்ல பிறந்தகி கடுமையான கண்டனங்கள்லாம் வருது.
ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்குள்ள வந்தார் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இருக்க மாட்டோம், எங்களுக்கு சீட்டு ஜெயிக்கிறது இதெல்லாம் எங்களுக்கு ரெண்டாவது, ஆனால் ராமதாஸ் அவர்கள் நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது அவருடைய ஒற்றை நிலைப்பாடாக தெளிவாக சொல்லிட்டே இருக்கிறார். அதற்கு காரணம் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பாமக ஒரு சாதி சக்தியை பார்க்கிறாரா, இந்த மாதிரி வந்து சாதிய எண்ணம் கொண்டு செயல்படக்கூடிய கட்சிகளை வந்து தங்களோட சேர்த்துக்க கூடாதுன்றதுக்காக ஒரு கொள்கை பிடிப்பில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இதே திமுக வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, தனியரசு அவர்கள் வந்து வச்சிருக்காரு இல்லையா, அப்போ அந்த கட்சி கூடயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, கூட்டணி பேருக்கக்கூடாது. அப்போ சாதி கட்சி அப்படின்னா இது சாதி கட்சி, இதெல்லாம் வந்து சாதித்த கட்சி அப்படிலாம் கிடையாது. ஸோ சாதி கட்சிகள் கூட திமுக கூட்டணியில் இருக்குது, திமுக கூட்டணியில் தான் விசிக கூட்டணியில் இருக்குது. ஸோ திருமாவுக்கு அந்த கிரெடிபிலிட்டி இல்லைனா கூட அரசியல் கணக்குப்படி பாமகவும் நாமளும் ஒன்றா சேர்ந்துட்டுனா ஓட்டு வராது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்காரு. ஏன்னா கடந்த கால வரலாறு அந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து பாமகவும் சேர்த்துக்க வேணாம், ராமதாஸ் அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அவர்கள் தனியாக நிற்கிறாப்புல, திமுக கூட்டணியில் நாங்கள் மட்டும் இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியும் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, தாவேகாவா திமுகவான்னு சொல்லி எக்கச்சக்கமான சேம் சைடு கோல் போட்டு மாற்றி விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து திமுகவினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, 1-2 பேர் இந்த காங்கிரஸ்ல இருந்து உயிரை வாங்குறாங்களே அடேங்க அப்பா அப்படிங்கிற அளவில் பேசிட்டாருங்க. இப்போ காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு, இப்போ வர முடியுதா சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க, இருந்துட்டு போறா, இருக்கு நம்ம வேணாம்னு சொல்லல, தலைவர் இஷ்டம், கூட்டணி அவரை வச்சுக்கிறேன். நேற்று கூட நான் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யறது, கூட்டணி வர்றாரு வேணும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேற விஷயம். கூட்டணி ஆட்சி எந்த காலத்திலையும் கலைஞர் காலத்துக்கு கொடுத்தாரா, 110-100 சீட்டு தான் வச்சிருந்தாரு, கொடுத்தல. இப்ப எப்படி மெஜாரிட்டி இருக்கு, அதில் எப்படி கொடுக்கறது, 150 சீட்டு மேல திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும், தனிப்பட்ட முறையில தளபதி தான் ஆட்சி அல்ல. நீங்க வேணுங்கிற காரியத்தை நாங்க தான் எந்த கன்னியாகுமரிக்கு நான் போனேன், காங்கிரஸ் எம்எல்ஏ எந்த கட்சி நான் பாக்குறான், மினிஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணி எந்த கட்சியும் பாக்குறது இல்லை. ஒரு யாரை சொல்றாங்க நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்களையும் ஜோதிமணி அவர்களையும் தான் சொல்றாரு. அதாவது 1-2 பேர் அப்படின்னு அவர் தான் மீன் பண்ண வராரு. இப்படியும் குறிப்பாக மாணிக்கம் தாகூர் அவர்கள் கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லி தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கிறவர் அவர் தான். ஸோ அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது திட்டவட்டமாக ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. இதில் கூடுதலாக நம்ம இன்னொரு விஷயமும் திமுகவுக்கு வெளியே இருந்து ஒரு விஷயம் பேச பொருளாக இருந்துட்டு இருக்கு, கூட்டணிகள் அவர்கள் இல்லை. அதாவது பழம் நழுவி வந்து பாலில் விழுமா பாஜகவில் விழுமா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள்லாம் போயிட்டு இருக்கு. இவர்கள் வந்து இந்த பக்கம் போக போறாங்களா அந்த பக்கம் போக போறாங்களா, அவர்கள் இப்போ வரைக்கும் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கூட்டணி ஒன்றும் முடிவு பண்ணல. அதுவே தொண்டர்கள் மத்தியில் கடுமையான ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கும். தொண்டர்கள் வந்து நம்ம எந்த அணியில் போக போகிறோன்னு தெரியல, இது வரைக்கும் நம்ம ஸ்டாண்ட் என்னன்னு தெரியல, இவர்கள் சொல்கிற இடத்துல நம்ம வந்து வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலே வந்து அவர் ஆளாக இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் டைம் இருக்குது, டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட்டணியை தள்ளி கொண்டு போயிட்டே இருக்காங்க. இது எங்கே போய் நிற்குன்னு தெரியல, எத்தனை சீட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா இவர்களும் ஆஃபர் பண்ணுறாங்க, அதிமுக தரப்புலேருந்து அவர்களும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் தேமுதிக கேட்கறது ரொம்பவே அதிகமான சீட்டுகளாக இருக்கின்றதுனால தான் இத்தனை நாள் வரைக்கும் அது முடியாமல் போயிட்டுருக்கு. ஸோ திமுக ஒரு கூட்டணியாக பார்க்கும்பொழுது இப்போ வரைக்கும் வந்து சரியான ட்ராக்ல வந்து அவர்கள் கரெக்டாக ஒரு இன்டாக்டாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றது தான் எல்லாத்தையுமே வந்து உணர்த்துது. தேமுதிக தேவையில்லைன்னு முடிவு பண்ணாங்கன்னா தேமுதிக வேண்டாம், இவ்வளோதான் எங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. விஜயகாந்த் அவர் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவருடைய கட்சியில் ஆர்டருக்கு இல்லை, சீட்டு கேட்குறாருன்னா வந்து அவர் என்னன்னா 2 கட்சியிலையும் பேசக்கூடாது. ஏதாவது ஒரு கட்சியில் ஸ்ட்ராங்கா திமுகவில் எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுங்க அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, அங்கேயும் பேசுறது இங்கேயும் பேசுறது அது சரியாது. அது நியாயமும் இல்லை. ஒன்று இருக்கிறது வந்து விசுவாசமாக இருந்தால் ஒரு பக்கத்தில் விசுவாசமாக இருக்கணும். தேமுதிகவும் அவர்களுக்கு வேணும்னு தோணுது, ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் அவர்களுக்கு வேணும்னு தோணுது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்கு ராகுல் காந்தி கிட்ட போய் கனிமொழி வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இங்கேருந்து தூது போகிறாங்க டெல்லிக்கு. ஆனால் இங்கே ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து காங்கிரஸ்காரங்க உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய உள்ள ஆதங்கத்தை வந்து வெளியே கொட்டுறாரு. ஸோ தலைமை ஒரு விதமாக சிந்திக்குது, இங்கே வந்து அமைச்சர்கள் வேறு விதமாக வந்து பேசுகிறாங்க. தொண்டர்கள் வந்து இவருக்கு 2 பேருக்கு இல்லாமல் அவர்கள் நேரடி எதிரியாகவே இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்களா வேண்டவே வேண்டாம், திமுகவா எங்களுக்கு காங்கிரஸ் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து களத்தில் எளியும் புனையமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்க தேர்தல் காலத்தில் எப்படி வாக்குகளை வந்து திமுக கூட்டணிக்கு வந்து மொத்தமாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி. ஸோ களத்திலையும் ஒற்றுமை இல்லை, தலைமைகளுக்குள்ளேயுமே வந்து இவ்வளோ மோதல்கள் இருக்குது திமுக கூட்டணியில். எதுக்கு நம்ம இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, இத்தனை நாள் வந்து திமுக ஒரு அணி, மற்றவர்களும் தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு பேசிட்டு இருந்த சூழலில் இன்னைக்கு திமுகவுக்குள்ளேயே ஒரு அணிக்குள் எத்தனை அணிகள் தனித்தனியாக இருக்குது, எவ்வளோ கூட்டணி கட்சிகள் எவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு வெளிப்படையாக பொதுமக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி தெரிய வந்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத. நன்றி.